நெல்லையில் நமது செய்தியாளர் ரேவதி இணைக்கிறார். ரேவதி, கோவையில் சட்டக்கல்லூரி மாணவர்கள் இப்பொழுது அரசு எடுத்திருக்கும் நடவடிக்கை ஜல்லிக்கட்டிற்கான ஒரு நிரந்தர தீர்வு கிடையாது, இது ஒரு தற்காலிக முடிவு என்றுதான் கூறுகிறார்கள். நெல்லையை பொறுத்தவரையில் நெல்லையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் அரசின் இந்த நடவடிக்கையை எப்படி பார்க்கிறார்கள்? கண்டிப்பா வசந்த், அதாவது நெல்லையில் இன்னைக்கு 5வது நாளாக போராட்டம் நடைபெற்று வருகிறது. இரவு பகலாக சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அது மட்டுமல்லாமல் நேற்று ஒரு 10,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். தற்போது இதற்கு ஆதரவாக பொதுமக்களும் தொடர்ந்து வந்த வண்ணம் உள்ளனர். பெண்களும் அதிக அளவில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது தன்னெழுச்சி போராட்டமாக இதனை முன்வைத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பாக இங்குள்ள பெண்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதாவது நீங்க எங்க இருந்து வரீங்க, எத்தனை நாளாக இந்த போராட்டத்தில் கலந்துட்டு இருக்கீங்க? நாங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேங்க. சென்ட் சேவியர்ஸில் தான் படிக்கிறேன். நாங்கள் 4 நாளாக இங்கே வந்துட்டுருக்கோம். எங்களுக்கு இப்போ ஜல்லிக்கட்டை வெறும் அவசர சட்டம் மட்டும் போடக்கூடாது, எங்களுக்கு நிரந்தரமான சட்டம் வேணும். காட்சிப்பட்டியிலேருந்து காலையை கண்டிப்பாக எடுக்கணும். அதுவரை எங்களோட போராட்டம் ஓயாது. நீங்கள் எங்கேருந்து வரீங்க, என்ன மாதிரி கோரிக்கையை முன் வச்சு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கீங்க? நான் பாளையங்கோட்டையிலேருந்து தான் வரேன். நானும் சென்ட் சேவியர்ஸ் காலேஜ் தான். ஜல்லிக்கட்டு நடக்கிற வரை எங்கள் போராட்டம் முடியாது. கேர்ள்ஸும் பெரிய அளவில் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். அதாவது தொடர்ந்து 5ஆம் நாளாக இந்த போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் இதற்கான உணவு போன்றவற்றையும் தன்னார்வலர்கள் வழங்கி வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் தற்போது இது சம்பந்தமாக இன்னொரு பெண்ணிடம் கேட்கலாம். நீங்க எங்கிருந்து வரீங்க? அதாவது இப்போ ஆளுநர் சாயங்காலம் இதுக்கு அவசர சட்டத்துக்கு ஒப்புதல் அளிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எங்களுக்கு நிரந்தர தீர்வு வேண்டாம், நிரந்தர தீர்வு வேணும். அவசர சட்டம் கொண்டு வரேன்னு சொல்றாங்க, அது எங்களுக்கு தேவையே இல்லை. நிரந்தர தீர்வு வேணும். பிசி ஆக்ட்ல இருந்து காளையோட நேம் எடுக்கணும். ஜல்லிக்கட்டு சுதந்திரமா நடைபெறணும். அதுதான் எங்களுக்கு தேவை. அடுத்த கட்டமா என்ன பண்றதா இருக்கீங்க மாணவர்கள்? அதான் போராட்டம் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும். அவங்க நிரந்தர தீர்வு கொடுக்குற வரைக்கும் போராட்டம் நடந்துட்டே தான் இருக்கும். அதாவது வாடிவாசலுக்கான தடை என்பதை முற்றிலுமாக நீக்கப்பட்டால் மட்டுமே தங்களோட போராட்டம் கைவிடப்படும் என்றும் இவர்கள் தொடர்ந்து தெரிவித்து வருகின்றனர். வசந்த், என்ன மாதிரியான உள் உணர்வுகள் கொண்டு அந்த மாணவிகள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள், அதை இந்த மாணவர்களிடமே கேட்டு தெரியப்படுத்துங்கள் ரேவதி. கண்டிப்பா வசந்த், அதாவது இங்க என்ன மாதிரியான அதாவது ஒரு பெண்ணை போராடிட்டு இருக்கீங்க, இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது கலாச்சாரம் அது தமிழர் எல்லாத்துக்கும் சொந்தமானது. இது பொண்ணு ஆணுன்னு பார்க்கறதுல எதுவும் கிடையாது. நம்ம எல்லாரும் ஒரு தமிழர், அந்த ஒற்றுமையில தான் நாங்கள் போராடிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஜல்லிக்கட்டு அழிஞ்சு போச்சுன்னா நாட்டு மாடுகள்லாம் கம்மியாயிரும். நாட்டு மாடுகள் அழிஞ்சே போயிடும். நாட்டு மாடுகள் அழிஞ்சு போச்சுன்னா ஜெர்சி மாடு கொண்டு வருவாங்க. அந்த மில்க் குடிச்சா பலவிதமான நோய் வர சான்ஸ் இருக்கு. அதை நம்ம வர விடவே கூடாது. நாட்டு மாடு கண்டிப்பா இருக்கணும். அது நம்ம பாரம்பரியம். ஜல்லிக்கட்டு நடந்தே ஆகணும். நீங்க என்ன மாதிரி கோரிக்கை வச்சு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு? ஜல்லிக்கட்டு நடக்கணுங்கிறதுக்காக தான் இந்த இது. கண்டிப்பாக இதுக்கு தீர்வு கிடைக்கும் நாங்கள் நம்புகிறோம். இதுக்கடுத்து நாங்கள் தாமிரபரணி அந்த மாதிரி இதுக்காகவும் நாங்கள் போராடுவோம். அது தொடர்ந்து இவர்கள் ஜல்லிக்கட்டு மட்டுமல்ல இது போன்ற பல்வேறு தமிழர்களின் பிரச்சனைக்காக போராட உள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். அதாவது ஜல்லிக்கட்டுக்கான தடையை நிரந்தரமாக நீக்க வேண்டும், அது மட்டுமல்லாமல் பீட் அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளை கண்டித்து தொடர்ந்து இந்த பகுதியில் போராட்டங்கள் ஈடுபட்டு வருகின்றனர். வசந்த்.